தரிசனம் பண்ணிட்டோம். அது 12 ஜோதிர்லிங்கத்தில் முதல் ஜோதிர்லிங்கம். அதுக்கு முன்னாடி போயோன்னா நாகேஸ்வரர் கோவில் 8வது ஜோதிர்லிங்க தரிசனம் பண்ணோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் 2 ஜோதிர்லிங்க தரிசனம் பண்ணிட்டோம் பாக்கியவான்கள் நம்மலாம். இப்போ அடுத்து போகிறது மிக பிரசித்தி பெற்ற பாவ்நகர். அங்கே போகிறோம். போகிற வழியில் கங்கேஸ்வரன் சொல்லி ஒரு கடல் கோவில். அங்கே 5 சிவலிங்கம் இருக்குது. கடலில் பாறைகளுக்கு இடையில் ஒரு குகை. அந்த குகையில் 5 சிவலிங்கம் இருக்குது. அந்த 5 சிவலிங்கத்தை பஞ்ச பாண்டவர்கள் இங்கேருந்து தான் வனவாசம் ஆரம்பிச்சுட்டு போனாங்க. அதுக்கு நேற்று பாண்டவர் குகைன்னு ஒரு குகைக்கு போனோம். அது உங்களால் பார்க்க முடியல, டைம் இல்லாதனால காட்ட முடியல. இந்த ப்ரோக்ராமில் இல்லை, அதனால இருந்தாலும் நான் ஒன்று 2 காட்டணும்னு அதை காட்டினேன். मैं बोलता हूँ. அப்புறம் அது பஞ்சபாண்டர்கள் வனவாசம் போகும்பொழுது இந்த வனவாசம் நம்ம எங்களுக்கு எந்த இடைஞ்சல் இருக்கக்கூடாது, எந்த தடங்கள் இருக்கக்கூடாது, இது சிறப்பாக முடிக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல சிவனை வச்சு பூஜை செஞ்சுட்டு கிளம்பின இடம் வந்து டியூங்கிற தீவு பக்கத்தில் பூதம் எஃப்யூ சொல்லுங்க, பூதம் அப்படி கிராமத்தில் அந்த கோயில் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம பாவனூர் கடல் கோயில் போவோம். கடல் கோயிலுக்கு இன்னைக்கு நேரம் இருந்தால் இன்றைக்கே காட்டிடுவேன். சப்போஸ் அந்த நேரம் அமையலைன்னா நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். எல்லோரும் தயாராக இருக்கணும். அது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், அதை பார்த்து ஆகணும் நம்ம. சரிங்களா? எல்லாரும் எந்த நேரத்தில் சொல்கிறோம் அந்த நேரத்தில் எந்திரிச்சு வந்துடணும். அப்போ தான் அது பரிபூர்ணமாகும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.